வார்த்தைகளுக்கு நேராக கடந்து வருவோம். ஆண்டவர் இந்த நாளிலே தொடர்ந்து நம்மோடு கூட பேச கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அல்லது ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவையான வார்த்தைகளை கர்த்தர் தந்து நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதனால கர்த்தரை ஸ்தோத்திரம் செய்வோம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. இந்த நாளிலே செய்திக்கு ஆதாரமாக எபிரேயருக்கு எழுதின நிருபம் அவருடைய 6ஆம் அதிகாரம், The Book of Hebrews. எபிரேயருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் அவருடைய 13, 14, 15 வசனங்களை நான் வாசிக்க கேட்டேன். The Book of Hebrews chapter 6 verse 13, 14 and 15 வாசிங்க. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரில் தானே ஆணையிட்டு, நிச்சயமாக நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே செய்தியினுடைய தலைப்பு பொறுமையாய் காத்திருங்கள், பொறுமையாய் காத்திருங்கள் என்கிற வார்த்தையிலிருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கவனிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த இடத்துல ஒரு அழகான ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரில் தானே ஆணையிட்டு அவர் சொல்றாரு, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். அல்லேலூயா. இந்த நாளிலே நமக்கு பொறுமையாய் காத்திருக்கிற அனுபவம் ரொம்ப குறைவா இருக்கு. நினைக்கிற காரியம் என்ன பண்ணணும்? உடனே நடக்கணும். இந்த காரியம் நினைச்ச உடனே நடந்துச்சு சொன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நினைச்சது உடனே நடக்கலைன்னா நம்ம என்ன பண்றோம்? சோர்ந்து போயிடுறோம், பின்வாங்கி போயிடுறோம். இல்லைன்னா நான் ஆண்டவரை நம்பி எனக்கு என்ன கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். பாருங்க, போன வாரத்துல நம்ம 1ஆம் தேதி காலையில நமக்கு 5 மணி முதல் 6 மணி வரைக்கும் உள்ளதான ஜெபம் நடந்தது. அப்பொழுது அந்த காலை வேளையிலே ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டது, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இந்த வார்த்தை கொடுக்கப்பட்டது. அதிலிருந்து ஒரு சில காரியங்களை பரிசுத்த ஆவியுடைய துணையோடு அடியன் பேசி செயல்பட முடிந்தது. நான் ஆராதனை முடித்து கிளாஸ் அந்த காலை ஜெபம் முடித்த பின்பு நான் பைபிள் காலேஜ் போயிட்டேன். பைபிள் காலேஜ் போன பிறகு ஒரு சிஸ்டர் எனக்கு கால் பண்ணாங்க. எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க, பாஸ்டர், இந்த நாளில் நீங்க சொன்னதான இந்த சப்ஜெக்ட்ல அந்த ஒரு ஏரியா நீங்க ஒரு 3-4 லைன் நீங்க சொன்னீங்க, அந்த வார்த்தைகள் என்னுடைய இருதயத்திலேயே மிக ஆழமாய் பதிந்து அந்த வார்த்தை எனக்காகவே கொடுக்கப்பட்ட வார்த்தைகளாக நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படி சொன்னாங்க. அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, சில காரியங்கள் சில பிரச்சனைகளை நாங்கள் தாண்டி செல்லும் போது தொடர்ந்து நாங்கள் கிறிஸ்துவுக்குள் இருப்பதா வேண்டாமா என்கிறதான ஒரு கேள்வி எனக்குள்ளே வந்தது. சில சூழ்நிலையிலே இவ்வளவு நாட்கள் நாம் ஆண்டவரை ஆராதிக்கிறோமே, எங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளா இருக்கிறோமே என்று சொல்லிக்கொண்டு நான் ரொம்ப அதிகமாய் பாரப்பட்ட நாட்கள் உண்டு. ஆனால் இந்த வார்த்தை என்னை மறுபடியும் தேற்றினது. இந்த வார்த்தை மறுபடியும் என்னை பலப்படுத்தினது. ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நான் நிச்சயமாய் புரிந்து கொண்டேன் என்று சொல்லி அந்த இடத்துல அவர்கள் சொல்லும் போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. அல்லேலூயா. எதற்காக நான் சொல்லுகிறேன் என்று சொன்னா, பிரைஸ் தி லார்ட், ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்தாரே என்று சொன்னால், கர்த்தர் நம்மோடு கூட ஒரு வார்த்தையை பேசினாரே என்று சொன்னால், நிச்சயமாய் அந்த வாக்கு தத்தத்தை பெறும் வரைக்கும் பொறுமையாய் காத்திருக்க வேண்டியது நம்முடைய இன்றியமையாத கடமை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப நம்ம ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல போறோம்.
பஸ் ஸ்டாண்ட்ல போகும்போது இப்போ 9:15 ஒரு பஸ் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்றோம். 9 மணிக்கே போயிடுறோம். பஸ் ஸ்டாண்டுக்கு 9 மணிக்கே போய் அங்க 9:15 வரைக்கும் பொறுமையா காத்திருக்கிறோம். பாருங்க, தொடர்ந்து 9:15 ஆன பிறகும் பஸ் வரல. ஏதோ டிராபிக்ல சில நிமிடங்கள் இன்னும் தாமதமாகும் போது பாருங்க, என்றாலும் நம்ம பஸ்ஸை பிடிக்கிறதான ஆர்வத்தில் என்ன சொல்ல வேண்டிய காரியம் மிக முக்கியம். ஒரு இன்டர்வியூவா இருக்கலாம், ஒரு ஹாஸ்பிட்டல் காரியமா இருக்கலாம், அவர் வேலையின் விஷயமா இருக்கலாம். ஏதாவது காரியத்துக்காக வெயிட் பண்ணும்போது நாம் செல்ல வேண்டிய காரியம் மிக முக்கியமா இருக்கிறபடினாலே இன்னும் 5-10 நிமிடங்கள் ஆனா கூட நம்ம என்ன பண்றோம், நம்ம அந்த இடத்தை விட்டு நம்ம மாறுது இல்ல. பாருங்க, நாம் பொறுமையாய் காத்திருந்து பஸ்ஸை பிடிச்சு நம்ம போவதற்கு நாம் எவ்வளவு நிதானமாய் செயல்படுகிறோமோ அதே போல தேவன் நமக்கு வாக்கு தத்தம் பண்ணினதை பெரும் அளவும் பொறுமையாய் காத்திருக்க வேண்டியது ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய கடமை. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். பாருங்க, நம்மை பொறுமையா காத்திருக்க விடாதபடிக்கு பிசாசு தந்திரமா வேலை பண்ணுவான். நம்ம பொறுமையா காத்திருக்க விடாதபடிக்கு நம்ம சில நேரத்துல கொஞ்சம் வெயிட் பண்ணும்போது பிசாசு நிறைய தந்திரமான எண்ணங்களை கொடுப்பான். இது உனக்கு நடக்காது, இது உனக்கு நிறைவேறாது, இந்த காரியம் உனக்கு கைகூடி வராது, நிச்சயமா இந்த காரியத்தை நீ நம்பிட்டு இருக்க வேண்டாம், இப்படி எல்லாம் நிறைய விஷயம் சொல்லுவான். பாருங்க, நான் அடிக்கடி சொல்ற விஷயம் தான். ஆபிரகாமோடு கர்த்தர் பேசினார். தன்னுடையதான 75வது வயதிலே கர்த்தர் ஆபிரகாமோடு பேசுகிறார். நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை என்ன பண்ணுவேன், பெருமைப்படுத்துவேன். வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். பாருங்க, எத்தனாவது வயசுல, 75வது வயசுல உடனடியாய் ஆபிரகாம் என்ன பண்றாரு, தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய வேலைக்காரர்களையும் பாருங்க தனக்கு உண்டான காரியங்களை எடுத்துக்கொண்டு ஆண்டவர் காண்பிக்கிற தேசத்திற்கு போகும்படியாய் புறப்படுறார். வசனம் சொல்லுது, ஆண்டவர் சொன்னபடி அவர் புறப்பட்டு போனான் அப்படி சொல்லப்படுறது. பாருங்க, புறப்படும் போது சாராள் கேட்டிருப்பாங்க, ஐயா எங்க போறோம்னு கேட்டா இவங்க என்ன பண்ணி இவர் என்ன சொல்லிருப்பாரு, ஆண்டவர் சொன்னாரு புறப்பட்டு போறோம்ன்றாங்க. உடனே சரி, சாராள் ஒரு விசுவாசத்தோட, ஆபிரகாம் ஒரு விசுவாச வீரன், அவரோட நான் புறப்பட்டு போறேன்னு சொல்லி போகும்போது கூட வேலைக்காரிகள் கேட்பாங்க, ஐயா அம்மா நம்ம எங்க போறோம் அப்படி கேட்கும்போது என்னமோ ஐயா கூட்டிட்டு போறாரு போவோன்றாங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்காராம், அதாவது நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை என்ன பண்ணுவேன், பெருமைப்படுத்துவேன். 75வது வயசு, இப்போ ஆபிரகாமுக்கு குழந்தை இல்ல. இந்த சூழ்நிலையில இப்போ நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவோம், பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொல்லும் போது இப்ப எல்லாருமே சாராளா இருக்கட்டும், வேலைக்காரிகளா இருக்கட்டும், அவங்க என்ன நினைப்பாங்க, சீக்கிரமாய் ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகிறது, சீக்கிரமாய் ஆபிரகாமுக்கு சாராள் மூலமாய் ஒரு குழந்தை பிறக்க போகிறது என்று சொல்லிதான் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. ஒரு 3 மாசம் தாண்டின பிறகு ஆபிரகாம் சாராள்கிட்ட அவருடைய வேலைக்காரிகள் கேட்பாங்க, அம்மா ஏதாவது விசேஷம் இருக்கா, ஏதாவது முக்கியமான காரியமா, ஆண்டவர் கூட்டிட்டு போனார்ல, போற வழியில எங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது விசேஷம் இருக்கான்னு கேட்டிருப்பாங்க. ஆனா சாராள் நோ இல்ல அப்படின்னு சொல்லிருப்பாங்க. பாருங்க, ஒருவேளை 6 மாசம் ஆகிருக்கும், 1 வருஷம் ஆகும்போது, 2 வருஷம் ஆகும்போது இந்த வேலைக்காரிகள் குடும்பத்தோட கேட்கும் போது சாராள் சொல்றாங்க, இல்ல எனக்கு எந்த விசேஷமும் இல்லை. பாருங்க, 75 வயது 80 வயது ஆகுது, 80 வயது 85 வயது ஆகுது, 85 வயது 90 வயது ஆகுது, 90 வயது 95 வயது ஆகுது. இப்போது எந்த விசேஷம் இல்லை. அதில் குறிப்பிட்ட இடத்துல போய் இருக்கிறார்கள். பாருங்க, சோர்ந்து போகவே இல்லை. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். நான் சொல்லி வருகிறது, வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு அவர் விசுவாசமாய் காணப்பட்டார். பிரைஸ் தி லார்ட். பொறுமையாய் காத்திருந்தபடியினாலே குறித்த நாள் வந்தது, குறித்த நேரம் வந்தது, ஏற்ற நாள் வந்தது. ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற அவனுடைய சரீரம் செத்து போனாலும் சரி அற்புதத்தை செய்ய ஆண்டவராலே முடியுமாயிருந்தது. அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே மறுபடியும் பரிசுத்த ஆவியானவர் நம்ம கற்றுக் கொடுக்கிற ஒரு அழகான ஒரு காரியம் என்னவென்றால், நாம் சில காரியங்களுக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், சில காரியங்களுக்காய் தேவ சமூகத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், சில காரியங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி
தேவ சமூகத்திலே மிகுந்த ஆதங்கத்தோட காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த விஷயத்திற்காய் நான் அநேக நாட்களாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேனே, இந்த காரியங்களுக்காய் உம்முடைய சமூகத்திலே அதிகமாய் உபவாசித்து இருக்கிறேனே, கண்ணீர் விட்டு அழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிறேனே, ஏன் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறாமல் இருக்கிறது என்கிறதான ஒரு கேள்வியோடு இந்த காலை வேளையிலே நாம் தேவ சமூகத்திலே இருந்து கொண்டிருப்போமே என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் அழகாய் கற்றுக் கொடுக்கிற ஒரு வார்த்தை என்னவென்றால், பொறுமையாய் காத்திருங்கள், குறித்த நாள் வரும், நிச்சயமாய் அற்புதத்தை செய்ய ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வசனத்தை வாசிங்க. 1 பேதுருவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். 1 பேதுரு 5:7 ப்ளீஸ். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அடுத்த வசனம் வாசிங்க. தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாய். 6வது வசனம் வாசிமா. 6வது வசனம் வாசிமா. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். என்ன பண்ணணுமா? நம்ம தேவன் உயர்த்தணும்னா என்ன பண்ணணும்? அவருடைய பலத்த கைக்குள். அப்படிதானே? கையை விட்டு வெளியில போயிடக்கூடாது, கையை விட்டு விசுவாசத்தை விட்டு மாறி போயிடக்கூடாது. அவருடைய பலத்த கைக்குள் எப்படி இருக்க? நீங்க அடங்கி இருங்கள். நமக்கு நிறைய சூழ்நிலையில வெளியில போய் அடங்கி இருப்போம், ஆனா பலத்த கைக்குள் என்ன பண்ண மாட்டோம். வசனம் சொல்லுது பாருங்க, ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் எப்படி இருக்க? நீங்க அல்லேலூயா அடங்கி இருங்கள். அப்போ தேவன் இந்த நாளிலே தொடர்ந்து உங்களை பலப்படுத்துகிறார். தேவன் உங்களை இன்னும் தேற்றுகிறார், உங்களை இன்னும் அதிகமாய் கர்த்தருக்குள்ளே நிலைநிற்க பண்ணுகிறார். உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். பொறுமையாய் காத்திருங்கள், பொறுமையாய் அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஏற்ற காலம் வரும், நிச்சயமாய் கர்த்தர் காரியங்களை கைகூடி வரப்பண்ண இயேசுவினாலே நிச்சயமாய் கூடும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை வாசிங்க. சங்கீதங்களின் புத்தகம் 40ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் வாசிங்க. சங்கீதம் 41. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பாருங்க, கர்த்தருக்காக எப்படி இருந்தேன்னா பொறுமையாய் காத்திருந்தேன். அவர் என்ன பண்ணாரு? என்னிடமாய் சாய்ந்து. என்னிடமாய், கர்த்தருடைய சமூகத்திலே யார் யார் பொறுமையா இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் சாய்ந்து, அவர்களோடு கர்த்தர் சாய்ந்து அவருடைய கூப்பிடுதலை கேட்க ஆண்டவர் போதுமானவராயிருக்கிறார். அல்லேலூயா. இன்ட்ரோடக்ஷனாக ஆரம்ப கட்டமாக நான் இந்த காரியங்களை சொல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். முக்கியமாய் பொறுமையாய் காத்திருக்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துகிறவராய் இருக்கிறார். பொறுமையாய் காத்திருந்த ஒரு 3 காரியங்களை உங்கள் மத்தியிலே சுருக்கமாய் வைத்து உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். 1, தேவன் பயன்படுத்தும் வரை பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். நம்ம என்ன பண்ணணும்? தேவன் நம்மை உபயோகிக்கும் வரை நம்ம என்ன பண்ணணும்? பொறுமையாய் காத்திருக்கணும். பாருங்க, நமக்கு நல்ல டேலண்ட்ஸ் இருக்கலாம், நல்ல கிருபை இருக்கலாம், நல்ல வரங்கள் இருக்கலாம், ஆனா தேவன் நம்மை பயன்படுத்தும் வரை நம்ம எப்படி இருக்கணும்? பொறுமையாய் காத்திருக்கணும். வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 2:6 வாசிங்க. யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, வெயிட் பண்ணுங்க. அதாவது கானா ஒரு கல்யாண வீட்டிலே ஆண்டவராகிய இயேசு தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின ஒரு சம்பவம் யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தின் முதல் பகுதியிலே காணப்படுகிறது. இதுல முதலாவது திராட்சரசம் இருந்த ஒரு பாத்திரம் இருக்கு. ஆனா அந்த பாத்திரம் திராட்சரசம் குறைவுபட்டு இல்லாமல் போகும்போது மறுபடியும் அந்த திராட்சரசம் இருந்த பாத்திரத்தை ஆண்டவர் உபயோகப்படுத்தவில்லை. என்ன பண்றாரு?
யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 6 கற்சாடிகள். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கிற முறைமைன்னு சொன்னா, யூதர்கள் பொதுவாக அவங்களுடைய வீட்டுக்குள்ள பிரவேசிக்கணும்னு சொன்னா அவன் காலை கழுவிட்டு தான் என்ன பண்ணும், வீட்டுக்குள்ள போகணும். அப்ப வீட்டுக்கு வெளியில கற்சாடிகள்ல தண்ணீர் வார்க்கப்பட்டிருக்கும். அந்த தண்ணியை எடுத்து காலை தண்ணியை ஊத்திட்டு தான் என்ன பண்ணும், வீட்டுக்குள்ள போகணும். இதுதான் பொதுவாக அந்த நடைமுறை. அந்த நடைமுறையில பார்க்கும்போது யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே 6 கற்சாடிகள் அங்கே வைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா, சாதாரணமான தண்ணியை ஊத்தி சாதாரணமான விதத்திலே பார்த்த கற்சாடிகள் அங்கே இருக்கிறது. இந்த கற்சாடிகள் உபயோகப்படுகிறது சொன்னால் உபயோகப்படுகிறது, ஆனால் சாதாரணமாய் உபயோகப்படுகிறது. எப்படி பாருங்க, ஒரு விலையேறப்பட்ட பாத்திரமாய் இல்ல. வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய உணவை வைத்து சாப்பிடுகிறதான ஒரு பாத்திரமாய் அல்ல. காலில் தண்ணி ஊத்துற அளவுக்கு உள்ளதான் லெவல்ல சாதாரணமாய் பயன்படுகிறது. அது பயன்படும் போது பொறுமையாவே இருக்கு. தான் இருக்கிற இடத்துல அது பொறுமையாய் காணப்படுது. அது என்ன பண்ணுது, தான் இருக்கிற இடத்துல இப்படியாவது நான் பயன்படுகிறேன் என்று சொல்லி பொறுமையாய் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையிலே அது உறுதியாய் உண்மையாய் காணப்படுகிறது. ஏற்ற நேரம் வந்தது. இயேசு அந்த பாத்திரத்தை ஒரு விலையேறப்பெற்ற பாத்திரமாய் கர்த்தர் உருவாக்கி எடுத்தார். அல்லேலூயா. பாருங்க, தேவன் அப்போது நம்மை சாதாரணமாக பாதையில வைத்திருந்தாலும், எந்த நிலைமையில வைத்திருந்தாலும், நாம் தேவ சமூகத்திலே பொறுமையாய் காத்திருக்க வேண்டியது நம்முடைய எண்ணமா இருக்க வேண்டும், நம்முடைய சிந்தனையா இருக்க வேண்டும். நான் இப்படி இருக்க வேண்டியவன் அல்ல, நான் அப்படி இருக்க வேண்டியவன் சொல்லிட்டு சுயமாய் ஒரு முடிவெடுக்க கூடாது, சுயமான ஒரு முடிவுக்குள்ளே போகக்கூடாது. பாருங்க, அந்த கற்சாடி பொறுமையாய் காத்திருந்தது, பொறுமையாய் செயல்பட்டது, பொறுமையாய் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை உண்மையாய் செய்ய ஆரம்பித்தது. பாருங்க, அந்த வீட்டிலே திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசு சொல்றாரு, இந்த கற்சாடிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று சொன்ன உடனடியாக வேலைக்காரர்கள் அதை எடுத்து கிளீன் பண்ணி அதை மிக அழகாக வைக்க வேண்டிய இடத்திலே வைத்து உயர்ந்த ஸ்தானத்திலே வைத்து அதிலே தண்ணீரை நிரப்புகிறார்கள். சாதாரணமா இருந்த தண்ணீர் அந்த கற்சாடிக்குள்ளே சென்ற உடனே அது ஒரு விலையேறப்பெற்ற திராட்சரசமாய் மாற்றப்படுவதற்கும், மணவாளனை அழைத்து ஜனங்கள் சந்தோஷப்படுகிற அளவிற்கு அந்த கற்சாடி ஒரு பிரயோஜனம் உள்ள கற்சாடியாய் மாற்றப்படுவதற்கும் அந்த கற்சாடி இருந்த நாட்களிலே அது பொறுமையாய் காணப்பட்டது. அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மை உயர்த்துவதற்கு நம்ம என்ன பண்ணணும், பொறுமையாய் காணப்படணும். வசனம் தான் சொல்லுது பாருங்க, ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் எப்படி இருங்க, நீங்க அடங்கி இருங்க. நிறைய பேர் நான் மறுபடியும் சொல்றேன், நிறைய பேருக்கு என்னன்னா பொறுமையா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். பாருங்க, இந்த நாட்கள்ல எல்லாம் ஊழியத்திலே நிறைய பேரை பார்க்கிறேன். ஊழியத்துல வர வேண்டாம், பைபிள் காலேஜ் படிச்சு முடிக்க வேண்டாம், முடிச்சு கொஞ்ச நாள் ஆகிறோம், நம்ம ஏதோ ஓஹோன்னு என்ன பண்ணோம், பெரிய ஆள் ஆயிரோம்னு நினைக்கிறாங்க. சின்ன ஒரு யூடியூப் சேனல் ஏதாவது ஆரம்பிச்சு நம்ம அப்படி பேசி இப்படி பேசி நம்ம என்ன பண்ணலாம், பெரிய ஆள் ஆயிரலான்னு சொல்லி நிறைய பேர் முயற்சிக்கிறாங்க. பாருங்க, கர்த்தர் ஒரு மனுஷனை உயர்த்தாவிட்டால் அவனுக்கு உயர்வு இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் உயர்த்தாவிட்டால் அவனுக்கு உயர்வு இல்லை. மனுஷீகமா மாம்சீகமா நிறைய பேர் உயர்வை பார்க்கிறாங்க, எதிர்பார்க்கிறாங்க. யார் கர்த்தரை சார்ந்திருக்கிறார்களோ, யார் தேவ பிள்ளைகளை சார்ந்திருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில உயர்வை கர்த்தர் கொடுப்பார். இன்னொரு எடுத்துக்காட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து வாசிக்கும் போது வாசிங்க, 2 ராஜாக்களின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடையதான 11ஆம் வசனம் முதல் வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். 2 ராஜாக்கள் 2:11 முதல் வாசிங்க. அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். அதை எலிசா கண்டு, என் தகப்பனே இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்தான். பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையிலே நின்று
எலியாவின் மேலிருந்து கீழ் விழுந்த சால்வையை பிடித்து எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்த உடனே அது இரு பக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். பிரைஸ் தி லார்ட். இப்போ எலியாவை சார்ந்து எலிசா பின்தொடர்ந்து பொறுமையா போயிட்டே இருக்கார். பாருங்க, எலியாவை பின்தொடர்ந்து எலிசா பின்தொடர்ந்து போயிட்டே இருக்கிறார். பல தடைகள் வருகிறது, பல போராட்டங்கள் வருகிறது. இவருக்கு நன்றா தெரியும், நான் உண்மையா பின்தொடர்ந்து போனேன்னு சொன்னா எனக்கு நிச்சயமாய் விடுதலையான காரியம் எனக்கு கிடைக்கும். அல்லேலூயா. பாருங்க என்ன நடந்துச்சு, என்ன பிரச்சனை வந்துச்சுன்னு பாருங்க. 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க, அல்ல 1லிருந்து வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 1லிருந்து வாசிங்க. கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவோட கூட கில்காலில் இருந்து புறப்பட்டு போனான். எலியா எலிசாவை நோக்கி நீ இங்கே இரு. எலியா எலிசாவை நோக்கி நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றார். அதற்கு எலிசா நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றார். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனாங்க. இப்போ கர்த்தர் எலியாவை சுழல் காற்றுல எடுத்துக்கொள்ள போகிறாரு. இப்போ எலியாட்ட பாருங்க, எலிசாட்ட சொல்றாரு, நீ இங்க இருப்பா, நான் பெத்தேல் வரைக்கும் போயிட்டு வரேன்றார். இவர் சொல்றாரு, நோ, நான் உண்மையை என்ன பண்ணுவேன், பொறுமையாய் பின்தொடருவேன் சொல்லிட்டு பொறுமையாய் காத்திருந்து பிரைஸ் தி லார்ட் எலியாவை எலிசா பின்தொடர்றார். பாருங்க, விட்டு விலகவே இல்லை. தொடர்ந்து கண்ணி பண்ணுங்க. 4ஆம் வசனம் கண்ணி பண்ணுங்க. அடுத்த வசனம் வாசிங்க. 4ஆம் வசனம். பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே நீ இங்கே பெத்தேல்ல இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றார். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். பொறுமையா காத்திருக்கிறாரு. இப்பவும் பொறுமையா காத்திருக்காரு. பாருங்க, விடவே இல்லை. எலியாவை எலிசா விடாமல் பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறார். தொடர்ந்து அடுத்த 6ஆம் வசனம் வாசிங்க. பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றார். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அல்லேலூயா. நான் எதுக்கு சொல்றேன்னா, திரும்ப எலியா சொன்னாலும் சரி, பொறுமையாய் காத்திருந்து எலிசா பின்தொடர்ந்தவராயிருந்தார். அவருடைய வாழ்க்கையில எலியாவை விட ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளும்படியாய் கர்த்தர் அவருக்கு உதவி செய்தார். அல்லேலூயா. நான் அதுக்காக தான் சொல்றேன், இந்த நாட்கள்ல நிறைய பேருக்கு பொறுமையா காத்திருந்து பின்தொடர்கிற அனுபவம் குறைந்து போகுது. பொறுமையா காத்திருக்க முடியாம இருக்கு. அப்போ முதலாவது, கர்த்தர் நம்மை பயன்படுத்தும் வரைக்கும் நம்ம எப்படி இருக்கணும், நம்ம பொறுமையா காத்திருக்கணும். அதான் வசனம் சொல்லுது, ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படி என்ன பண்ணுங்க, நீங்க அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். 2வது பார்க்கும்போது பிரைஸ் தி லார்ட், குயவனுடைய கையிலே களிமண் பொறுமையாய் காத்திருந்தது. வாசிங்க, எரேமியாவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனம் வரைக்கும் வாசிங்க. எரேமியாவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனம் வரைக்கும் வாசிங்க. கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம், நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டுக்கு போனேன். இதோ அவன் கை திரிகையினாலே வளைந்து கொண்டிருந்தான். குயவன் வளைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வனைந்தான். இப்போ நம்ம இந்த குயவன் கையில் உள்ளதான களிமண் என்று சொல்லி பார்க்கும்போது, கடந்த நாட்களில் மிடில் ஈஸ்டோட சூப்பரண்ணன் நமக்கு அழகா ஒரு நல்ல ஒரு செய்தியை கொண்டு வந்து கொடுத்தார். நமக்கு தெரியும் பாருங்க, அந்த களிமண்ணுடையதான வாழ்க்கையில அந்த களிமண் ஒரு நல்ல ஒரு பாத்திரமாய் வயனையப்படுவதற்கு எத்தனையோ ப்ராசஸ் தாண்டி வருது.
ப்ராசஸ் தாண்டி வரும்போது இப்போ அழகா நல்ல முறையில களிமண் அது பாத்திரத்தை செய்யும்படியான ஒரு பாதையில இருக்கும்போது இந்த திரிகையில வைத்து கொண்டு அந்த களிமண் என்ன பண்ணுது, பாத்திரத்தை வனைந்து குயவன் வனைந்து கொண்டிருக்கும் பொழுது அது என்ன பண்ணுது, அது பாத்திரமாய் வனையப்பட்டு கொண்டிருக்கும் போது அது உடைந்து போகுது. ஆனா குயவன் விடவே இல்லை, அதை மறுபடியும் ஒரு நல்ல ஒரு பாத்திரமாய் வனையும்படியாய் தன்னை அந்த களிமண் ஒப்பு கொடுத்தது. குயவனும் அதை செய்ய ஆரம்பித்தார். அல்லேலூயா. அப்ப இரண்டாவது முக்கியமா நான் கற்றுக் கொடுக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த உலகத்திலே நாம் பல பாடுகளையும் போராட்டங்களையும் தாண்டி வரும்போது நாம் பாடுகளும் போராட்டங்களும் தாண்டுவது நாம் சோர்வடைய பண்ணும்படியாக அல்ல, நம்முடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகளை தாண்டி ஒரு விடுதலைக்கு நேராய் கர்த்தர் நம்மை நடத்தும்படியாக சில பாடுகள் போராட்டத்தின் பாதையிலே கர்த்தர் கிருபையாய் நடத்துவார். பாருங்க, யோசேப்பினுடைய வாழ்க்கையில யோசேப்புவுக்கு ஆண்டவராகிய தேவன் ஒரு திட்டம் வைத்திருந்தார். அவருடைய வாழ்க்கையிலே ஒரு சொப்பனத்தை கொடுக்கிறார். அவருடைய வாழ்க்கையில கொடுத்த சொப்பனம் ஒன்று, அவன் வாழ்க்கையில் நடந்த விஷயம் ஒன்று. பாருங்க, கர்த்தர் கொடுத்த சொப்பனம் ஒன்று, நடந்த விஷயம் ஒன்று. அதே போலதான் சில வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் ஒன்று, பட் நம்ம வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கிற விஷயம் ஒன்றா இருக்கும். நம்ம பல நேரமும் நம்ம கேள்விக்குள்ள இருப்போம், ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லியிருக்கீங்க, இந்த காரியத்தை சொல்லியிருக்கீங்க, இந்த தரிசனத்தை சொல்லியிருக்கீங்க, இந்த தரிசனத்தை கொடுத்திருக்கீங்க, இந்த சொப்பனத்தை கொடுத்திருக்கீங்க, இந்த ஊழியக்காரர் இப்படி சொல்லி இருக்கிறாரு, ஆனா என் வாழ்க்கையில இதுவரைக்கும் இப்படிப்பட்டதான அந்த வார்த்தையின் அடிப்படையில் நடக்கவே இல்லையே, அதுக்கு ஆப்போசிட்டா தானே எனக்கு நடந்துகிட்டே இருக்கு அப்படி சொல்லி நாம் ஒருவேளை ஒரு கேள்வியோடு இருப்போமே என்று சொன்னால், யோசேப்புவுக்கு அதே சம்பவம் தான் நடந்துச்சு. அவருக்கு சொப்பனம் கொடுத்தது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. பாருங்க, சொப்பனத்துல என்ன விஷயம் பாருங்க, இவருடைய அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்கிறது, அவருடைய சகோதரர்களுடைய அரிக்கட்டு இவர் என்ன பண்ணுது, வணங்குற மாதிரி இருக்கு. ஆனா அப்படி இல்ல, ஆப்போசிட்டா இருக்கு. சகோதரர்கள் இவர்களை பகைத்தார்கள், சகோதரர்கள் இவர்கள் மேல் பொறாமை கொண்டார்கள், சகோதரர்கள் இவனை குழியிலே தூக்கி போட்டார்கள். இவர் என்ன சொல்லணும், ஆண்டவரே ஏன் அரிக்கட்டு நிமிர்ந்து நிக்குது, இவர் சகோதரருடைய அரிக்கட்டு என்ன பண்ணும், வணங்கணும், ஆனா ஏட்டுக்கு பூட்டியா இருக்கு. ஏன் சகோதரர்கள் என்ன பண்றாங்க, என்ன பகைக்கிறாங்க, பொறாம கொள்றாங்க, குழியில தூக்கி விடுறாங்க, தூக்கி போடுறாங்க, கூட 20 வெள்ளி காசுக்கு மீதியான கையில விற்று போடுறாங்க. நீர் கொடுத்த சொப்பனத்திற்கும் சகோதரர்கள் மூலமா எனக்கு நடந்த சம்பவத்துக்கும் ஆப்போசிட்டா தானே இருக்குன்னு சொல்லி ஒருவேளை நாம் சிந்திக்கிறவளா இருப்போம், யோசேப்பு சிந்திக்கிறவளா இருக்கலாம். ஆனால் ஒரு குறித்த நாள் வரைக்கும் யோசேப்பு காத்திருக்க வேண்டியது இருந்தது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஒருவேளை எகிப்திலே கொண்டு சென்றாலும், எகிப்து வரைக்கும் கொண்டு சென்றாலும் சரி, எகிப்திலே வைத்து தன்னுடைய சொப்பனத்தை நிறைவேற்ற ஆண்டவராலே கூடுமே என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தை செய்ய இயேசுவினாலே கூடும் என்பதிலே சந்தேகமே இல்லை. அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, 18வது வயசுல துரத்தப்பட்டதான யோசேப்புடைய வாழ்க்கையில 30வது வயதிலேயே 30வது வயது வரைக்கும் அவர் பொறுமையாய் காத்திருந்தார். பல பாடுகள், பல போராட்டங்கள். இவர் தப்பு செய்யாத மனுஷனா இருந்தாலும் சிறைச்சாலைக்கு போக வேண்டியிருந்துச்சு. இவர் தப்பு செய்யாத மனுஷனா இருந்தாலும் ஏளனமான வார்த்தையை கேட்க வேண்டியிருந்துச்சு. இவர் தப்பு செய்யாத ஒரு மனுஷனா இருந்தாலும் வெட்கப்பட வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. இவர் தப்பு செய்யாத மனுஷனா இருந்தாலும் குற்றம் சாட்டப்பட வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. சோர்ந்து போகவே இல்லை, அந்த இடத்திலே பொறுமையாய் காத்திருந்தால் குறித்த நாள் வந்தது, குறித்த நேரம் வந்தது. கர்த்தர் அவருடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்ய கர்த்தர் போதுமானவராக இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பாருங்க, குறித்த நாள் வரும்போது பார்வோன் என்ன சொல்றாரு, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 41:38 வாசிங்க. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். வேறு ஒருவன் உண்டோ என்றான். அப்போ இவனுக்குள்ள அவ்வளவு மகா பெரிய கிருபை இருக்கு. ஆனா இந்த கிருபைய, இவருக்குள்ள இருக்கிறதான ரகசியத்தை, இவருக்குள்ள இருக்கிற வரத்தை அவர் வாழ்க்கையில வெளிப்படுத்துவதற்கு குறித்த நாள் தேவைப்பட்டது. அல்லேலூயா.
அதனால நம்ம சில நேரம் நினைப்போம், எனக்கு நல்ல பாடுற டேலண்ட் இருக்கு, எனக்கு நல்ல பிரசங்கம் பண்ற டேலண்ட் இருக்கு, எனக்கு நல்ல சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய டேலண்ட் இருக்கு, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா நிறைய காரியங்கள் இருக்கு. சில சூழ்நிலையில என்னால அதை பயன்படுத்த முடியலையே அப்படி சொல்லி நம்ம ஒருவேளை திங்க் பண்றோம்னா, நிச்சயமா ஏற்ற நாளிலே நம்மை பயன்படுத்தி தேவ திட்டத்தை நிறைவேற்ற கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இவர் சொல்றாரு பாருங்க, பிரைஸ். மறுபடியும் அந்த வசனம் வாசிமா, நல்ல வசனம். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். பாருங்க, எகிப்தின் அதிபதியாயிருக்கிற பார்வோன் யோசேப்பை பார்த்து சொல்றாரு, இன்னும் சொல்ல போன சிறைச்சாலை இந்த மனுஷன், குற்றம் சாட்டப்பட்ட மனுஷன், 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்ட மனுஷன், குழியில தூக்கி போடப்பட்ட மனுஷன், சாதாரணமா எண்ணப்பட்ட மனுஷன். இந்த மனுஷனை பார்த்து எகிப்தின் அதிபதி, எகிப்தின் ராஜா சொல்றாரு, இந்த மனுஷனை போல தேவ ஆவியை பெற்ற மனுஷன் வேறு ஒருவன் உண்டோ என்று சொல்லுகிற அளவிற்கு கர்த்தர் ஒரு குறித்த நாளை அந்த இடத்திலே வைத்தார். பார்வோன் அவரை உயர்த்தினார். சொன்ன வார்த்தையின் அடிப்படையில் யோசேப்பின் சகோதரர்கள் வந்தார்கள். ஆண்டவர் சொன்ன வார்த்தையின் வாக்குத்தத்தத்தின் அடிப்படையிலே, கொடுத்த சொப்பனத்தின் அடிப்படையிலே காரியங்கள் நிறைவேறினது. அதற்காக யோசேப்பு பொறுமையாய் காத்திருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களை இன்னும் அதிகமாய் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற மிக முக்கியமான ஒரு காரியம், நீங்கள் பொறுமையாய் காத்திருக்க வேண்டும் என்று அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவராயிருக்கு. அதான் முக்கியமா சொல்லி வரேன், பொறுமையாய் காத்திருக்கணும். நாம் எந்த அளவுக்கு பொறுமையாய் காத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மை பலப்படுத்தி நடத்த கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். சில நேரங்களில் நம்முடைய காரியங்கள், சூழ்நிலைகள் சாதகம் இல்லாம இருக்கலாம். சில காரியங்கள் நம்ம கைகூடி வராம இருக்கலாம். சில காரியங்கள் நம்ம நினைச்சதுக்கு மாறாக இருக்கலாம். சில காரியங்கள் நாம் சிந்தித்தது ஒண்ணு, நமக்கு நடக்கிறது ஒண்ணா இருக்கலாம். ஆனா தேவ சமூகத்திலே பொறுமையாய் காத்திருக்கும் போது, ஏன்னா அது நம்முடைய சிந்தனைக்கு எட்டாத விஷயம், நம்முடைய சிந்தனைக்கு சிந்திக்க முடியாத விஷயம். ஆனா தேவ சமூகத்தில் ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட பாதையிலே நான் செல்ல வேண்டும் என்று சொல்லி நாம் சிந்தித்துக் கொண்டிருப்போம்னு சொன்னா, பிரைஸ் தி லார்ட், நம்மை தேவன் ஏன் இந்த பாதையிலே கொண்டு செல்கிறார் என்பதற்கு நிச்சயமாய் ஆண்டவருடைய சமூகத்திலே பொறுமையா இருக்கும் போது அதற்குரிய விடையை கர்த்தர் கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக, நான் திருவிருந்து ஆராதனை இருக்கிறதுனால சுருக்கமா முடிக்க விரும்புகிறேன். வாசி. மூன்றாவதாக யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 4-5 வசனம் வாசிங்க. The book of John chapter 15 verse 4 and 5 வாசிங்க. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல வாசிங்க, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். மூன்றாவது, கொடியானது கனி கொடுக்கும் வரைக்கும் செடியிலே பொறுமையாய் நிலைத்திருக்க வேண்டும். கொடியானது கனி கொடுக்கும் வரைக்கும் செடியில எப்படி இருக்கணும்? பொறுமையாய் நிலைத்திருக்கணும். ஒரு மரம் வளருது, நிறைய அந்த ஸ்டெம்ல, அந்த தண்டு மரத்துல நிறைய கிளைகள் போகுது. கிளைகள் போகும்போது அந்த கிளைகள்ல பாருங்க, அந்த கிளை எந்த அளவுக்கு பொறுமையாய் அதில் நிக்குதோ நிச்சயமாய் அந்த கிளையின் மூலமாய் கனி கொடுக்க முடியும். சில காற்று வரும்போது, சில சூறாவளி காற்று வரும்போது, சில சூழ்நிலை வரும்போது அது ஒடிஞ்சு கீழே போச்சுன்னு சொன்னா, அது எவ்வளவு பெரிய மரத்துல நின்னாலும் சரி, நிச்சயமா ஒடிஞ்சு கீழே விழுந்துச்சு சொன்னா அது அவ்வளவுதான், மறுபடியும் ஒட்டி வைக்க முடியாது, அது கனி கொடுக்க முடியாமல் போய்விடும். அப்படியானால் நாம் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருந்து எந்த பிரச்சனை வந்தாலோ, எவ்வளவு போராட்டம் வந்தாலோ, எவ்வளவு சூழ்நிலை வந்தாலோ, எப்படிப்பட்ட பாதையில் நாம் நடத்தப்பட்டாலோ, கிறிஸ்துவுக்குள் உறுதியாய் நிற்கும் பொழுது ஏற்ற காலம் வரும்போது கனி கொடுக்க வைக்க கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் தேவ பிள்ளைகளை நாம் மறந்துடவே கூடாது. அப்போ கொடியானது செடியில நிலைத்திருந்தால் மாத்திரம்தான் கனி கொடுக்க முடியும் என்பதை நாம் கவனித்து பார்க்கிறது போல நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவுக்குள் ஒவ்வொரு நாளும் நிலைத்திருக்க வேண்டும். நாம் கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கி போக, கிறிஸ்துவை விட்டு வழி மாறி போக, கிறிஸ்துவை விட்டு தூரமாய் போக
அதிலிருந்து மாறி போக, கட்டாகி வெளியில போக பலவிதமான பிசாசின் தந்திரங்கள் நமக்கு விரோதமாய் வரும், பலவிதமான போராட்டங்கள் வரும். உலகம் அப்படிப்பட்ட பாதையிலே சென்று கொண்டிருக்கிறது. உலகத்தோடுதான அநேக விஷயங்கள் நாம் கிறிஸ்துவை விட்டு வழிமாறி போவதற்கான அநேக காரியங்களை உருவாக்கி கொடுக்கும் போது தேவ பிள்ளைகள் ஒரு காலம் கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கி போய்விடாதபடிக்கு அவர் அதிலே உறுதியா இருப்போமே என்று சொன்னால் நாம் நிச்சயமாய் ஒரு நாள் வரும் நாம் கனி கொடுக்கிறவர்களாய் இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதங்களின் புத்தகம் 123 சங்கீதம் 2 வசனம் வாசிங்க. 123 சங்கீதம் 2 வசனம் வாசிங்க. இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரின் கண்கள் தங்கள் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கும். அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நாள் நினைக்கணும், என் தேவன் எனக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் என் கண் என்ன பண்ணும், அவரையே நோக்கி இருக்கும். அவரை விட்டு பின்வாங்கி போக மாட்டேன், அவரை விட்டு தூரமா போக மாட்டேன், அவருக்குள்ள உறுதியா இருப்பேன், அவருக்குள்ள சாட்சியா இருப்பேன். என் தேவன் எனக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும், நான் ஜெபிக்கிற காரியம் எனக்கு நிறைவேறுகிற வரைக்கும், கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற வரைக்கும், என் வாழ்க்கையில கொடுக்கப்பட்ட சொப்பனம் நிறைவேறுகிற வரைக்கும், என் வாழ்க்கையில தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேறுகிற வரைக்கும், எனக்குன்னு தேவன் கட்டளையிட்ட வார்த்தை நிறைவேறுகிற வரைக்கும், என் தேவன் எனக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் என் கண்கள் அவரையே நோக்கி இருக்கும். அல்லேலூயா. அநேக சவால்கள் வரலாம், அநேக போராட்டங்கள் வரலாம், பல சூழ்நிலைகளை நாம் தாண்டி செல்கிறவர்களா இருக்கலாம். ஆனால் ஒரு காலம் கர்த்தர் நம்மை கைவிடவே மாட்டார். பாருங்க, யோசேப்பை கைவிடவே இல்லை, தானியேலை கைவிடவே இல்லை, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை கைவிடவே இல்லை, பவுலை கைவிடவே இல்லை. இதனாலதான் பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது சொல்லி அந்த சவாலை எதிர்கொண்ட பவுலுடைய வாழ்க்கையிலே அவர் அழகாய் சொல்கிறவராய் இருக்கிறார். ஆகையால் அந்த காலை வேளையிலே நாம் பிரைஸ் தி லார்ட், செடியானது கொடியானது செடியிலே நிலைத்திருக்கும் போது மிகுந்த கனிகளை கொடுக்கும் என்பதை போல நம்முடைய வாழ்க்கையிலே மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம், தேவ சமூகத்தில் நம்மை சமர்ப்பிப்போம். நிச்சயமாய் கர்த்தர் கிரியை செய்ய போதுமானவர். பாருங்க, பயிரிடுகிறதான ஒரு விவசாயி பயிரை போட்ட உடனே தனக்கு பலனை பார்க்க மாட்டார், அவர் வெயிட் பண்ணுவார். குறித்த காலம் உண்டு. இந்த நாட்கள் வரைக்கும் வாழை மரத்தை நட்டா வாழை மரம் வளர்ந்து வாழை கொலை கொடுக்கிறதுக்கு இத்தனை நாள் ஆகும்னு சொல்லிட்டு என்ன இருக்கு பாருங்க, குறித்த நாள் இருக்கு. அது வரைக்கும் அந்த விவசாயி வெயிட் பண்றது போல ஒரு நெல்லை விதைச்சா இந்த நாள் வரைக்கும் அது பயிர் அதாவது விளைச்சல் வருவதற்கு இவ்வளவு நாள் வரும் என்று சொல்லி வெயிட் பண்றது போல பாருங்க, நிச்சயமாய் தேவ பிள்ளைகள் குறித்த நாள் வரைக்கும் நாம் வெயிட் பண்ணுவோமே என்று சொன்னால் நிச்சயமாய் அற்புதத்தை ஆண்டவர் கட்டளையிட கர்த்தர் போதுமானவராயிருக்கிறார். அல்லேலூயா. சோ இந்த காலை வேளையில தேவனுடைய வார்த்தையை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையில நாம் மிகுந்த கவனமாய் பார்க்க வேண்டிய விஷயம், பொறுமையாய் காத்திருப்போம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே பொறுமையை விட்டு விலகாதபடிக்கு, தேவனுடைய அன்பை விட்டு விலகாதபடிக்கு கர்த்தருக்குள் இன்னும் அதிகமாய் வைராக்கியமாய் செயல்படுவோம். ஒன்று, தேவன் பயன்படுத்தும் வரை நாம் பொறுமையாய் காத்திருப்போம். இரண்டாவது, குயவனுடைய கையில் களிமண் பொறுமையாய் காத்திருந்தது. மூன்றாவது, கனி கொடுக்கும் வரைக்கும் கொடியானது செடியிலே காத்திருந்தது. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கு என்று பயன்படுகிறவர்களாக பொறுமையாய் காத்திருப்போம். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலம் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் ஜெபிப்போம். எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை நாமே அர்ப்பணிப்போம். எல்லாரும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து தொடர்ந்து ஆராதனை முடியும் போது திருவிருந்து ஆராதனை உண்டு. ரட்சிக்கப்பட்டு மூழ்கி ஞான ஸ்நானம் பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் நாம் பரிசுத்த பந்தியிலே பங்கெடுப்பதற்கு நாம் ஆயத்தமாவோம். கர்த்தர் நம்மை கிருபையாய் நடத்துவார். எல்லாரும் தலைகளை தாழ்த்தி எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, எனக்கு பொறுமையாய் காத்திருக்க வேண்டிய கிருபையை தாங்க, பொறுமையாய் காத்திருக்க வேண்டியதான பலத்தை தாங்க, பொறுமையாய் காத்திருக்க வேண்டிய ஞானத்தை தாங்க, பொறுமையாய் காத்திருக்க வேண்டியதான ஆண்டவரே ஸ்தோத்திரம், அந்த பொறுமை எனக்கு தாருங்க. தேவ சமூகத்திலே காத்திருப்போம், தேவ சமூகத்திலே கேட்போம்.
கர்த்தர் நம்மை பொறுமையாய் காத்திருக்க கர்த்தர் உதவி செய்வார். இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஸ்பெசிபிக்கா கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். தனிப்பட்ட விதத்துல உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறாங்க. சில காரியங்கள் பொறுமையாய் செயல்படாம அவசரமா செயல்பட்டதுனால எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ விளைவுகளை சந்திச்சிருக்கிறோம். இல்லப்பா, நான் பொறுமையா காத்திருக்க எனக்கு உதவி செய்யுங்க, பொறுமையாய் பேச எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உலகத்தை நம்பி, உலகத்தின் காரியங்களை நம்பி நான் அவசரப்பட்ட நாட்கள் உண்டு. ஆண்டவர், உலகத்தின் ஆசாபாசங்களை நம்பி நான் அவசரப்பட்ட நாட்கள் உண்டு. என்னை பொறுமையாய் ஆண்டவரை செயல்பட நீங்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல கேளுங்க. இனி நான் பொறுமையாய் காத்திருப்பேன், இனி உண்மையாய் காத்திருப்பேன். ஆண்டவர் எனக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் நான் பொறுமையா இருப்பேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கடைசி ஜெபத்தை சர் ஜான் பிரான்சிஸ் ஜெபம் பண்ணுவாங்க. நம்ம எல்லாரும் தேவ சமூகத்துல ஜெபத்தோட காணப்படுவோம். கர்த்தர் கிருபையாய் நடத்துவாராக. நேசித்து வழி நடத்தல அன்பின் பரலோக தகப்பனே, ஆண்டவரே ராஜா, கோடான கோடி நன்றி செலுத்துகிற தகப்பனே. ஆண்டவரே, இந்த கால வேலைக்காக உமக்கு நன்றி ராஜா, உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே ராஜா, இந்த சர்வீஸ் முழுவதிலே ராஜா உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் பாடின பாடல்கள்லையும் ஆண்டவரே, ஆராதனை வேலையிலும் ஆண்டவரே எங்களோட இடைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் கூட தகப்பனே ராஜா, ஆண்டவரே இந்த செய்தியின் வேலையில ஆண்டவரே உடைய வார்த்தையின் மூலமாய் எங்களோடு பேசினதுக்காக உமக்கு நன்றி கத்தாவே ராஜா, உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. ஏற்ற காலத்தில் ஆண்டவரே ராஜா உயர்த்தும்படிக்கு தகப்பனே தேவனுடைய ராஜா பலத்த கைக்குள்ள அடங்கி இருக்க வேண்டும் என்று கத்தாவே ராஜா நாங்கள் ஆண்டவரே ராஜா கேட்டோம் கத்தாவே. ஆண்டவரே ராஜா, ஒரு எலிசாவை போல ஆண்டவரே, யோசேப்பை போல ஆண்டவரே, இந்த குயவன் கையில் இருக்கிறதான அந்த களிமண்ணை போல ராஜா உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே ராஜா உமக்கு சோத்திரம் ஆண்டவரே ராஜா, அந்த கொடியை போல ஆண்டவரை கனி கொடுக்கும்படி ராஜா உமக்கு சோத்திரம் ஆண்டவரே ராஜா நாங்கள் அடங்கி இருக்க ஆண்டவரே பொறுமையோடு இருக்க தகப்பனே எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேங்க தாவே. மீதி இருக்கிறதான ராஜா உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. அந்த திருவிருந்த ஆராதனையும் ஆண்டவரே ராஜா நீர் ஆசீர்வதிச்சு தாங்க ஆண்டவரே. எங்களை கத்தாவே நீர் பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே திருவிருந்த ஆராதனையில ஆண்டவரே ராஜா உமக்கு சோத்திரம் ஆண்டவரே பங்கெடுக்க ராஜா ஆண்டவரை உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேங்க தாவே. நீரே பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்திக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் என்ப நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளம் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியோட ஐக்கியம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் இன்று சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேளை